நியூஸ் வந்து அப்படியே ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒன்று ஒன்றையும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு நியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி பெண்கள் எப்படி இந்த நாட்டில் சுதந்திரமாக வாழ்கிறது, சுதந்திரம் வந்து கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு 78வது சுதந்திர தினம் இப்போ சமீபத்தில் கொண்டாடினாங்க. அதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்து போச்சு. இப்போ வந்து அது வைரலாக கேஸ் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு. அந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் மட்டும் என் கையில் கிடச்சானோ என்ன செய்வேனே எனக்கு தெரியாது. எப்படியா அவனை கொலை பண்ணி போட்டுருவான். அவ்வளோ வெறி வருது. இது தண்டனையே கிடைக்காதா? அப்படி தண்டனை அவனுக்கு கிடைக்கணும்னு நம்மளாம் என்ன செய்யணும்? மெரினாவில் ஜல்லிக்கட்டுக்கு போராடி அந்த சட்டம் வேணான்றதை நிறுத்தி வச்சதை திரும்பி அந்த நம்ம தமிழரோட பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதை விட முக்கியம் வந்து பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்கிறது, சேஃபாக இருக்கிறது. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் விடமாட்டானுங்க, வெளியே போனாலும் விடமாட்டானுங்க, எங்கேயுமே போக முடியல. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கிளவி வரைக்கும் எதையுமே விடமாட்டானுங்க. அது எப்படி நம்ம கொண்டு வர்றது? எப்படியாவது போராடி அவனுங்களை